அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று புரட்சி தலைவருடைய எபிசோடு 27வது வீடியோ பண்ணி வெளியிடுறேன். இதில் என்ன முக்கியமான அம்சம்னா, அதே தான் வள்ளலில் தொடர்ந்து அவர் செய்த சாதனைகள், அவர் செய்த உபகாரியங்கள், மக்களை பார்த்து 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 கஷ்டப்படுறவங்களுக்கு அள்ளி இறைச்சாரு பாருங்க. அதை நாயர் சொல்றாரு, த இம்பேக்ட் ஆஃப் எம்ஜிஆர் ஃபிலிம்ஸ், த இம்பேக்ட் ஆஃப் எம்ஜிஆர் ஃபிலிம்ஸ்னு நாயர் சொல்லியிருக்காரு. அதில் எம்ஜிஆர் புரட்சி தலைவரை நீங்கள் சாதாரணமாக அவர் ஒரு எம்எல்ஏ, அவர் ஒரு அரசியல்வாதி, தமிழ்நாட்டுக்குள்ள உள்ளவரை அவரை ஒடுக்கிறாதீங்க, அவர் ஒரு மிகப்பெரிய உலக தலைவர் அப்படின்றார். புரட்சி தலைவரை நீங்கள் மாவீரன் அலெக்சாண்டரோட கம்பேர் பண்ணுங்க, எவ்வளோ பெரிய ஒரு திறமைக்காரன். கிரேக்க நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்தான் பாருங்க படையெடுத்து. அப்படிப்பட்ட பெரிய திறமைக்காரனுக்கு ஈக்குவலாக நினைங்க அப்படின்றாரு. பெரிய மாவீரன் நெப்போலியன் இருக்கான் பாருங்க, நெப்போலியனுக்கு இணையான அந்த வீரம், நெப்போலியனுடைய வீரம் உங்களுக்கு என்னன்னா, அவனுடைய ஐக்கிய பவர், இன்டலெக்சுவல் அந்த கொஸ்டின், அந்த பவர் அவன் ஒரு நாட்டை ஜெயிக்கணும்னு அவன் எழுதிக்கிட்டு இருந்தான்னா இந்தியா வரைக்கும் வந்துடுவான். அவ்வளோ மனசு பயங்கரமா போயிருமா, மனசுக்கும் அவன் கைக்கு உடம்புக்கும் ஒத்துழைக்காது. அவ்வளோ ஐக்கிய பவர், அவ்வளோ பெரிய அறிவாளி, மிகச்சிறந்த ராஜதந்திரி, மிகச்சிறந்த போர்க்கலையில வல்லவன், மிகச்சிறந்த மன்னன். அப்படி நெப்போலியனோட நீங்க அவரை கம்பேர் பண்ணுங்க அப்படின்றாரு. நான் ஏன் சொல்றாருங்க, என்னன்னு சொல்றாங்க, ஆபிரகாம் லிங்கனோட கம்பேர் பண்ணுங்க. ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு, ஒரு மனிதனுடைய உண்மையான தன்மையை நீ அறிய வேண்டுமென்றால், ஒரு மனிதனின் உண்மையான தன்மையை அறிய வேண்டுமென்றால் அவனிடம் அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள்ன்றாரு. அதிகாரத்தை கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய நல்லவனா கெட்டவனான்னு. அதிகாரம் வந்த உடனே அவன் மமதை ஆயிருவான், பெரிய மண்டகர்வம் ஆயிருவான், சர்வாதிகாரி ஆயிருவான், பெரிய தான் உயர்ந்த ஆள் நினைப்பான், அடுத்த ஆளுக்கு துளி கூட உதவி செய்ய மாட்டான். அதுல புரட்சி தலைவருக்கு பணம் வேற வந்துருச்சு பாருங்க. ஒருத்தருக்கு பதவி அதிகாரத்தை கொடுத்து பாருங்க, அவனுடைய உண்மையான குணம் தெரியும். ஆனா புரட்சி தலைவர் அவரு எம்எல்ஏவா வந்தாரு, சிஎம்மா வந்தாரு, பணம் கட்டுக்கட்டா இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு நொடி கூட தன்னை மாத்திக்கவே இல்லை. ஏழைகளுக்காகவே கண்ணீர் வடித்த ஒரு தலைமை அப்படின்னா அவர் புரட்சி தலைவர் தான். அவரை சாதாரண தலைவரோட, சாதாரண மக்களோட நீங்க ஒப்பிட்டு பேசாதீங்க. எம்ஜிஆர் ஒரு ஆளா, எம்ஜிஆருக்கு அவருக்கு என்ன பொருத்தம், எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு அப்படிலாம் சாதாரணமா சில பேர் விமர்சனம் பண்றாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாதீங்க. எம்ஜிஆர்லாம் அந்த விமர்சனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட மிகப்பெரிய ஒரு மனிதன், கடவுளுக்கு அடுத்துன்னு சொல்றாரு பாருங்க புரட்சி தலைவர். இப்ப அதை சொல்றேன் பாருங்க, நான் எவ்வளவு 27வது எபிசோட்ல சொல்றேன். அப்ப எவ்வளவு வந்துகிட்டு இருக்கு பாருங்க அவரை பத்தி, எவ்வளோ அவருடைய நல்ல செயல்கள், நல்ல ஒழுக்கமான செயல்கள், உயர்ந்த செயல்கள், வள்ளல் தன்மைகள், அவர் கொடுத்து உதவின பண்புகள் எவ்வளவு பெரிய தெரியுது பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில பராசக்தின்னு ஒரு பத்திரிக்கை, பராசக்தின்ற ஒரு பத்திரிக்கை, அதை மாலின்றவர் எழுதுறாரு. மாலின்றவர் தான் அந்த பத்திரிகை ஆசிரியர். அவர் சென்னையில ஒரு வீட்டில் குடியிருக்காரு, 30 வருஷமா குடியிருக்காரு. இவருக்கு வாடகை கட்ட முடியல. பத்திரிகை ஆசிரியர்கள்லாம் அன்னைக்கு என்ன, எப்பயுமே அவங்க அடுத்தவங்களை பத்தி எழுதுவாங்க, ஆனா அதிகமான வருமானம் இருக்காது, வறுமையில தான் இருப்பாங்க அவங்க. அது மாதிரி வாடகை வீட்டில் இருந்தார்ல, வாடகை வீட்டில் இருந்த அந்த வீட்டுக்காரு வாடகை கொடுக்கலன்னு ஒரு நைட்டு அவர் ஜாமானப்புறம் வீட்டு ஜாமானப்புறம் வெளியே தூக்கி போட்டு கதவை பூட்டிட்டாரு. அவர் வீடே கிடைக்கலங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை, நம்ம புரட்சி தலைவரை போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ட்டு நேராக புரட்சி தலைவரை போய் பார்க்க போறாரு. அதுக்கு முன்னாடி அந்த எஸ்ஆர் ராதான்னு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கும்பகோணத்தில் தேட்டர் வச்சிருக்காரு. அந்த தேட்டரை கூட அடிக்க வந்தாங்க, இது நேற்று இன்று நாளை படத்துக்கு அடிக்க வந்தாங்க, அவருடைய ப்ரெஸ்ஸை கூட அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த எஸ்ஆர் ராதான்றவர் 77 புரட்சி தலைவர் அவரை எம்எல்ஏவை ஆக்கி
கும்பகோணத்துலேருந்து எம்எல்ஏவாக்கி வீட்டு வசதி வாரிய தலைவராக்கி அவரை அமைச்சராக ஆக்கியிருக்காரு. வீட்டு வசதி வாரிய அமைச்சராக ஆக்கியிருக்காரு. ஏற்கனவே நான் போன எபிசோட்ல சொன்னேன். அந்த எஸ்ஆர் ராதாவை போய் இவர் பார்க்குறாரு, மறுபடி பார்க்குறாரு. மாலி போய் இந்த மாதிரி நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர், எனக்கு வந்து ஒரு வீடு வேணும், பத்திரிகை ஆசிரியர்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு. அவர் எஸ்ஆர் ராதா வந்து உயர்ந்த மனிதன். அவர் சொல்றாரு, சின்ன பத்திரிகை நீங்க நடத்துனது பெரிய அளவில் ரீச் ஆகலை, அதனால உங்களுக்கு வந்து அக்ரிடேஷன்ல வந்து உங்க பத்திரிகை வந்து சேங்ஷன் ஆகலை, உங்களுக்கு கொடுக்க முடியாது, விதி வந்து ரூல்ஸ் படி உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டார். அப்படி அவருக்கு ஒரே வருத்தம், ஐயோ நம்மளுக்கு இல்லைன்ட்டாங்களே, சரி இதுக்கு ஒரே ரெமடி, புரட்சி தலைவரை போய் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அந்த புரட்சி தலைவரை பார்க்கறதுக்காக எல்லாம் வரிசையாக நிற்பாங்கல்ல, அந்த கூட்டத்தில் போய் நிற்கிறார். கண் கலங்கி நிற்கிறார். வீட்டில் ஒய்ஃபு பிள்ளைய பண்ட பாத்திரங்கள்லாம் பிளாட்ஃபார்மில் கிடக்கு, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஓரத்தில் தூக்கி வச்சுட்டு எம்ஜிஆரை பார்க்க வந்திருக்காரு. புரட்சி தலைவர் கூப்பிட்றாரு, மாலிங்க வா அப்படின்றாரு. புரட்சி தலைவர் மாலின்றவர் உடனே வந்துட்டாரு. வந்து அண்ணே இந்த மாதிரி என்ன விஷயம்னு, இந்த மாதிரி என் வீடை வந்து காலி பண்ணிட்டேனே, வீடை வந்து வீட்டுக்காரர் காலி பண்ண சொல்லிட்டாரு, வாடகை கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேனே, இன்னைக்கு எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ட்டு. அப்படியா, இவ்வளோ நாள் நீ ஒரு வீடு வீடு உனக்கு ரெடி பண்ணலையா, சரி போ நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வருத்தத்தோட வெளியே போகிறாரு. சொல்லிட்டாரு புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு சரி என்னதான் நடக்கும் போய் பார்ப்போமே அப்படின்னு போய் தோட்டத்துக்கு போயிருக்காரு. தோட்டத்துக்கு போன உடனே எம்ஜிஆர் பிஏ கூப்பிடுறாரு, சார் வாங்க அப்படின்னு. என்னங்க என்னங்க அப்படின்றாரு. தலைவர் அன்னைக்கே உங்களை தேடினாரு. என்ன தேடினாரு? உங்களுக்கு வந்து வீடு அலாட் பண்ணியாச்சுங்க. பட்டினப்பாக்கத்துல குடியிருப்பு வாரியத்துல வீடுகளில் வந்து அவருக்கு ஒரு வீடு அலாட் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர். போய் அண்ணே அப்படின்னு நன்றி சொல்றாரு. சரி நீங்க போய் தைரியமா அங்க இருங்க அப்படின்றாரு. எப்படி பாருங்க, யாருக்கும் எதிரியா தன்னை பத்தி விமர்சனம் பண்ணவே, தன்னை பத்தி ஏளனம் பண்ணவே, தன்னை பத்தி இழி சொல்களால நம்மளை அவமானப்படுத்தினவே எல்லாருக்கும் உதவி. அதுதான் புரட்சி தலைவர். அதாவது உதவி செஞ்சு அவனை அடிக்கிறது. கூப்பிட்டு கன்னத்துல வச்சு 2 அடி அடிச்சா கூட அவன் அந்த கன்னத்தை தொடச்சிட்டு போயிருவான். இப்படி ஒரு உதவி செஞ்சுட்டோம்னு வைங்க, ஐயோ தலைவருக்காக இப்படி செஞ்சோம், ஐயோ இவ்வளோ பெரிய வள்ளலுக்காக செஞ்சோம், இவ்வளோ நல்ல நற்பண்புகள் உள்ள ஒரு மனிதனுக்காக செஞ்சோம்னு அவன் நினைச்சு டெய்லி வேதனைப்படுவான். அந்த மாதிரி புரட்சி தலைவர் செஞ்சு விட்டுருவாரு. அடுத்து 1977 எலெக்ஷன் வருது. மாயவரம், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாயவரம் குருநாத செட்டியார்ன்றவர் எம்ஜிஆர் மேல பெரிய அபிமானம் உள்ளவர். 3 சினிமா தியேட்டர் வச்சிருக்காரு. விஜயா தியேட்டர்னு மாயவரத்தில் ஒன்று, திருச்சியில் ஒன்று, தஞ்சாவூரில் ஒன்று. 3லையுமே எப்பயுமே புரட்சி தலைவர் படம் தான் போடுவார். அவர் வேற எந்த படமும் போட மாட்டார். நீ எம்ஜிஆர் படத்தை பார்க்க வரணுமா, வாயா என் தேட்டரில் வந்து பாரியாம்பார். மற்றபடி எந்த வேற படமே போட மாட்டார். அவர் புரட்சி தலைவருடைய பயங்கர விசுவாசி, பெரிய கோடீஸ்வரன். அதில் இப்போ புரட்சி தலைவர் 1977 நிற்கிறாரு. அப்போதான் சினிப்பீர்லேருந்து அரசியலில் ஓரளவு சக்சஸ் பண்ணி நிற்கிறாரு. எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷனுக்கு பார்த்தா செலவுக்கு பணம் வள்ளல் தான் டெய்லி லட்சமா செலவழிக்கக்கூடியவராச்சு. இப்போ வள்ளலுக்கு வந்து பணம் தேவைப்படுது. என்னடா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மாயவரம் குருசாமி செட்டியார் ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு 5 லட்சம் கொடுங்க அப்படின்றாரு. உடனே அவர் என்ன தலைவர் கேட்டாரு, இல்லைன்னா சொல்லுவார். உடனே அவர் 5 லட்சம் கொடுத்துட்டாரு. 5 லட்சம் கொடுத்த உடனே கொஞ்ச நாள்ல புரட்சி தலைவர் சும்மா இருப்பாரா? 5 லட்சம் காலி. உடனே புரட்சி தலைவர் மறுபடியும் இன்னொரு 2 லட்சம் கொடுங்க அப்படின்ட்டாரு. இன்னொரு 2 லட்சம் கொடுக்குறாரு. இப்ப பார்த்தா புரட்சி தலைவர் 77 ஜெயிச்சிட்டாரு. அபரீதமா ஜெயிச்சு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 10 நாள் ஆச்சு. புரட்சி தலைவர் ஃபோன் பண்றாரு. யாருக்கு? குப்புசாமி செட்டியாருக்கு. அண்ணே வாங்கினே உங்களை பார்க்கணும்னே அப்படின்றாரு. குப்புசாமி செட்டியாரும் கார் எடுத்துட்டு நேராக தோட்டத்துக்கு போறாரு. தோட்டத்துக்கு போனா புரட்சி தலைவர் சாப்பிடலாம் வச்சுட்டு கையை கொடுத்துட்டாரு. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அந்த இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு பண உதவி தேவைப்பட்டுச்சு, நீங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூட்கேஸை கொடுக்குறாரு. சூட்கேஸை கொடுத்தா அவர் உள்ள பாக்குறாரு 10 லட்சம் இருக்கு. அவருக்கு உடனே ஒரே இது, என்ன தலைவரே என்ன நினைச்சிட்டீங்க நீங்க? நான் 7 லட்சம் கொடுத்தேன், நீங்க 10 லட்சம் கொடுக்குறீங்க, பணமே எனக்கு வேணாம் அப்படின்றாரு. நாங்கெல்லாம் வந்து உங்க அபிமான தொண்டைங்க, உங்க சிஷியங்க, அதனாலதான் நாங்க வந்து உங்க பேர்ல நாங்க விசுவாசமா இருக்கவே வழிய பணத்துக்காகவோ பதவிக்காகவோ கிடையாது அப்படின்னு எம்ஜிஆர் சொல்றாரு. இங்க பாருங்க, என் நட்பை இழந்துருவீங்க, தயவு செய்து பணத்தை எடுத்துக்கங்கன்றாரு. நீங்க என்ன வேணாலும் செய்ய, கட்டி போட்டு கூட என்னை அடிங்க, நான் இன்னைக்கு இந்த இடத்த விட்டு பணத்தை விட்டு நான் இந்த பணத்தை எடுத்துட்டு போக மாட்டேன், நான்
உங்களுக்கு ஒன்சு கொடுத்தது தான், திரும்பி வாங்க மாட்டேன் அப்படின்றாரு. புரட்சி தலைவருக்கு பாருங்க, ஆச்சரியம்னா ஆச்சரியம். நம்மளை நம்பி இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு கூட 3 லட்சம் வச்சு 10 லட்சம் கொடுத்தா கூட அதை வேணான்னு சொல்ற ஆள் இருக்காம பாருங்க நாட்டில். எவ்வளோ பேர் 7 லட்சம் கொடுத்துட்டு புரட்சி தலைவர் 70 லட்சம் கொடுப்பாரு, 1 கோடியை வாங்கிட்டு சுருட்டிட்டு போயிடலாம் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இருப்பாங்கல்ல. ஆனா பாருங்க, அவங்க மத்தியிலையும் எவ்வளவு உயர்ந்த மனிதர்கள் பாருங்க. இப்ப புரட்சி தலைவர் என்ன பண்றாரு, நீங்க பணம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் வாங்கியிருக்கேன், திருப்பி கொடுக்காட்டினா எனக்கு மனசு தூக்கமே வராது. அதனால நம்ம 2 பேருக்குள்ள ஒரு டீல், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிடுவோம். உடனே அவர் சொல்றாரு, என்ன அக்ரிமெண்ட்னாலும் எனக்கு சரி, ஆனா பணத்தை நான் மட்டும் திரும்பி வாங்க மாட்டேன் அப்படின்றார். ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாடோடி மன்னன், அடிமை பெண், உலகம் சுற்று வாலிபன் 3 படத்தோடைய காப்பி ரைட்ஸை அந்த குருசாமி செட்டியார் கொடுக்குறாரு. அண்ணே இதை யார்ட்டையும் வித்துறா வேணானே, நீங்களே வச்சுக்கிறணும்னே அப்படின்றாரு. குருசாமி செட்டியார் ஏற்கனவே கோடீஸ்வரர், அவருக்கு எம்ஜிஆர் கொடுத்த பணத்தை வேணான்றாரு. அவர் விற்பாரா? போட்டு தியேட்டரில் போட்டு கலெக்ஷன். அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நான் நாடோடி மன்னன் 5 லட்சம், இது அடிமை பெண் 7 லட்சம், இது உலக சுற்று வாலிபன் 10 லட்சம் அள்ளிட்டாரு. 7 லட்சம் கொடுத்துட்டு கோடிக்கணக்கில் பணம் அள்ளிட்டாரு. புரட்சி தலைவருடைய அந்த வள்ளல் கைப்பட்டு முளைக்காத செடி கூட முளைக்குங்க. அவ்வளோ அருமையான ஒரு ஒரு உழைக்கும் கை, என்ன தொட்டதெல்லாம் துளங்கும் கைங்க அது. அதே மாதிரி காரைக்குடியில் அழகப்பா செட்டியார் காலேஜில் புரட்சி தலைவர் ஒரு தடவை தலைமை தாங்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. அப்போ பேசும்போது கூட்டத்தில் மகேந்திரன் ஒருத்தர் கூட்டத்தில் பேசுகிறாரு. சினிமாவை பற்றி கொஞ்சம் பேசுனா இன்னைக்கு உள்ள சினிமாக்கள் இப்படி இருக்கு, ஒரு தலைவனை ஒட்டி இருக்கு, ஒரு மரத்தை சுற்றி ஓடுறாங்க, அதுக்குள்ளேயே பாட்டு பாடுறாங்க, ஒரு ஸ்டண்ட்டு நடக்குது, இது ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஹாலிவுட் லெவலில் சினிமாக்கள் வந்துன்னா தமிழ் படங்கள் ரீச் ஆகலைன்னு பேசுகிறார். புரட்சி தலைவர் முன்னாடியே பேசுகிறார். புரட்சி தலைவர் அதை கேட்டுட்டு ஒரு பச்சை இங்கில், பின்னால் நீ ஒரு பெரிய விமர்சனராகவும் பெரிய டைரக்டராகவும் நீ வருவ அப்படின்னு ஒரு பச்சை இங்கில் ஒரு பேப்பரில் எழுதி அவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சென்னையில் என்னை பாருங்க அப்படின்றார். அதே மாதிரி கொஞ்ச நாள்ல ஒரு புரட்சி தலைவர் பதவியில் இருக்கும்போது இந்த மகேந்திரன் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டாரு. வந்த உடனே புரட்சி தலைவரை பார்க்குறாரு. ஓ, அந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்டு தானே? ஆமாம். கதாவசனம் எழுதுவீங்களா அப்படின்னா, எழுதுவேன் தலைவரே. சரி, நான் ஒரு கதாவசனம் சொல்கிறேன், அதை எழுதுங்கன்னு சொல்லி பொன்னியின் செல்வன் இருக்கு அந்த புத்தகத்தை கொடுத்து கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் இப்போ கூட படமாக வந்துச்சு பாருங்க. அந்த கதையை கதாவசனமாக எழுதுங்க அப்படின்றாரு அந்த புத்தகத்தை. அதை இவர் எழுதுறதுக்கு அவர் புரட்சி தலைவர் வீட்டு மாடியிலேயே ரூம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டாருன்னா புரட்சி தலைவர் ஒரு 4 மாசமா அவரை பார்க்கவே இல்லை. பார்த்தா அவருக்கு ஒரே கஷ்டம். டெய்லி ஒரு வேளை தான் சாப்பிட்றாரு. ஒரு ஃப்ரெண்டு உதவியோட ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் புரட்சி தலைவர் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இவர் மேலேருந்து வராருல, மகேந்திரன் என்ன இங்கே தானே இருக்க நீ? ஆமாம். என்ன ஒரு நாள் கூட என்னை பார்க்கவே இல்லை, நானும் உன்னை மறந்தே போயிட்டேன், எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னதும் அப்புறம் போயிட்டு, சரி எப்படி சாப்பிட்ற? நான் சாப்பிடவே இல்லைண்ணே, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தானே சாப்பிட்றேன், கையிலேயே பணமே இல்லை அப்படின்னு புரட்சி தலைவர் கோபம் ஆயிடுச்சு. என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி உடனே 5000 ரூபாய் கையில் கொடுக்குறாரு. 5000 ரூபாய் கையில் கொடுக்குறாரு. 5 ரூபாயவே பார்க்காத அந்த ஆள் யார், மகேந்திரன் 5000 ரூபாய் கொடுக்குறாரு. கதை எழுது, என்ன உதவி செய்யணுமோ எழுதுன்னு. அந்த மகேந்திரன் தான் முள்ளு மலரும் படம் எடுத்த ரஜினியை எடுத்தான் பாருங்க. முள்ளு மலரும் படம் டாப் கிளாஸில் ஓடிச்சு. உதிரி பூக்கள் படம்லாம் நல்ல ஒரு வித்தியாசமான ஆங்கிள் எடுத்தார் அந்த ஆள். அந்த படங்கள் நல்லா ஓடிச்சு. அப்போ அந்த உதிரி பூக்கள்ன்ற படத்துக்கு டெல்லியில் இவர் ஜனாதிபதி அவார்டு கிடைக்குது. டெல்லியில் போய் எம்ஜிஆரும் தங்கியிருக்காரு, இவரும் போய் தங்கியிருக்காரு. அப்போ போய் எம்ஜிஆர்கிட்ட அந்த அவார்டை வாங்கிட்டு அவர் காலில் வைக்கிறார். அண்ணே உங்களால் தானே அன்னைக்கு நான் இதில் பேசும்போது நீங்கள் என்னை வாழ்த்துனீங்க, பின்னால் ஒரு விமர்சகனாக இருப்பேன், இல்லை ஒரு பெரிய டைரக்டர் ஆவேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஆயிடுச்சுங்க, நான் பெரிய டைரக்டர் ஆகிட்டேன், நல்ல படம் எடுத்துட்டேன். இந்த படம் எடுத்ததன் விளைவு இப்போ நான் அந்த படத்துக்கு நீங்கள் சொல்லி தான் எனக்கு இந்த விருதே கிடச்சிருக்கு. அது உங்களை இதை உங்கள்கிட்டே காலடியை சமர்ப்பிக்கிறேன் என்றார். பாருங்க, வள்ளல் தொட்டதெல்லாம் தொடங்குங்க.
கல்லை தொட்டாலும் தங்கமா மாறும், தகரத்தை தொட்டாலும் தங்கமா மாறும். அதுதான் புரட்சி தலைவருடைய கை ராசி. ஏன்னா மனசு வந்து எப்பயுமே கெட்டதவே சிந்திக்காது. மனசு வந்து எப்பயுமே நல்லதே செய்யணும்னு நினைக்கிறாரா, அதனால அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே பழிக்குது. அடுத்து 1965 தாளம்பூன்ற படம். தாளம்பூன்னு உங்களுக்கு தெரியும், அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. சுலைமான்றவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசரு. சுலைமான் ப்ரொடியூசரு, டைரக்டரு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, புரட்சி தலைவர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த படத்தோட கேமராமேன் வந்து கண்ணப்பன்றவர். அந்த கண்ணப்பன்றவர் வந்து என்ன பண்றாரு, அவர் மேரேஜுக்கு வந்து புரட்சி தலைவர்கிட்ட பத்திரிக்கை கொடுக்குறாரு. பத்திரிக்கை கொடுத்தா அப்போ புரட்சி தலைவர் வந்து அவருக்கு கண்ணப்பனுக்கு வந்து பணம் அள்ளி கொடுக்குறாரு. கொடுத்து நல்லபடியாக நீங்கள் எம்ஜிஆர் வரவே மாட்டாருன்னு நினைச்சாங்க. புரட்சி தலைவர் வந்து அந்த கல்யாணத்துக்கு போய் அவருக்கு பணத்தை அள்ளி கொடுத்து அவரை ரொம்ப நல்லபடியாக அந்த படத்தை அவருக்கு வந்து அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சார் புரட்சி தலைவர். இவரே நினைக்கல வருவார என்னமோ நினைச்சு எதாச்சா கொடுத்தவருக்கு. சரி, இப்போ இது வந்து 1965 இந்த சம்பவம் புரட்சி தலைவர் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு. அவர் அப்படியே அவர் அந்த ஷூட்டிங்கோட அதோட அவர் ஒரு பக்கம் போயிட்டாரு, தலைவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. இப்போ 77 12 வருஷம் கழிச்சு 77 இப்போ தலைவர் வந்து கோட்டைக்கு அதிபதி ஆகிட்டார், தமிழ்நாட்டுக்கு அதிபதி ஆகிட்டார். சிஎம் கோட்டையில் இருக்காரு. எல்லாம் கேமராமேன் பூரா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கேமராமேன் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பார்த்தா ஒளிஞ்சு நெளிஞ்சு ஒல்லி ஆள் மெலிஞ்சு தாடி வச்சு பரிதாபமாக இருக்கான். அப்படியே கூட்டத்தில் எம்ஜிஆர் பார்க்குறாரு. அப்புறம் தான் கழுகு பார்வை, ராஜ பார்வை. ஏய் கண்ணப்பன் நீ தானே அப்படின்றாரு. ஆமையா நான் தான்யா வா அப்படின்றாரு. என்னையா அதுக்கப்புறம் என்ன நீ என்னண்ணா ஏன் இப்படி இருக்க, ரொம்ப பரிதாபமாக இருக்க அப்படின்னு. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நொடிச்சு போயிட்டேனே, கல்யாணம் முடிச்சு வச்சீங்க நல்லா போயிட்டு இருந்துச்சு, இடையில இப்படி ஆயிடுச்சுனே அப்படின்றாரு. புரட்சிக்காரர் அப்படியா, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கேகே நகரில் யாருக்கு இந்த கண்ணன்றவருக்கு அழகா புது வீடு. அப்புறம் தான் தலைவர் தான் வந்துட்டாரு. வீட்டு வசதி வாரியம் அவர்கிட்ட இருக்கு, குடிசை மாற்று வாரியம் அவர்கிட்ட இருக்கு, வீடுகள் பூரா அவர்கிட்ட இருக்கே, அழகா கொடுக்குறாரு. இதில் பாருங்க கட்சிக்காரனும் கிடையாது, கட்சிக்காரனை விட மற்ற தொண்டர்களுக்கு எவ்வளோ உதவி செய்கிறாரு பாருங்க. மற்றவங்களுக்கு இப்போ கொடுக்குறாரு. அவங்களுக்கு கொடுத்து அந்த கண்ணப்பனை வந்து இந்த வீட்டில இருந்து நல்லா பழச்சிக்கப்பா அப்படின்றாரு. எவ்வளோ யாருக்குங்க அந்த மனசு வரும்? அவன் எப்போ கட்டுப்போனா நம்மளுக்கு என்னடா அப்படின்னு இருக்கணும்ல. சாவியை கொடுத்து வீட்டில் குடியேற வச்சு அவரை குடும்பத்தவே டெவலப் பண்ணி விட்டார் புரட்சி தலைவர். அடுத்து கும்பகோணத்தில் உங்களுக்கு தெரியும், கும்பகோணத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமக திருவிழா நடக்கும். அப்போ புரட்சி தலைவர் வந்து நைட்டு அந்த வீட்டுக்கு அங்கே போகிறாரு, எங்கள் கும்பகோணத்துக்கு போகிறாரு. போனால் எப்பயுமே புரட்சி தலைவர் வந்து கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில், சர்க்கியூட் ஹவுஸில், இல்லை லாட்ஜுகளில் தான் தங்குவார். யார் வீட்லேயும் தங்க மாட்டார். ஆனால் இந்த கும்பகோணத்தில் மட்டும் ஒரு பெரிய பணக்கார ஒரு பெரிய பணக்காரர் அவர் வீட்டில் தங்குறாரு. அவர் வந்து வாங்க அப்படின்னு தங்க சொன்னது இவர் புரட்சி தலைவரும் போய் தங்குறாரு. தங்கிட்டு அந்த வீட்டில் இருந்து நைட்டு வந்து அந்த பஸ் கம்பெனி ஓனர் அவர் ராத்திரி எழுந்திரிச்சு அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த மகாமக குளம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய் குளிச்சா நல்லது. அதில் போய் புரட்சி தலைவர் குளிக்கிறாருங்க, காலையில் குளிக்கிறாருங்க. குளிச்சுட்டு அவர் வந்து இவர் இந்த பங்களாவில் வந்து இவர் வீட்டில் இருக்காரு. அப்போ புரட்சி தலைவர் சொல்றாரு, அந்த வீட்டில் இருக்காரு. இருந்துட்டு அன்னைக்கு அடுத்த நாள் நைட்டு என்ன பண்றாரு, டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த வீட்டை அந்த ரோட்டில் அவராக நடந்து போறாரு. புரட்சி தலைவராக நடந்து போறாரு கும்பகோணத்தில். இந்த கும்பகோணம்ன்றது என்னன்னா எம்ஜிஆருடைய ஆள் மனசுல உள்ள ஒரு ஊர். இவங்க வந்து கண்டியில சிலோன்ல இருந்து பிழைக்க வழி இல்லாம கேரளா வந்து, கேரளாலேருந்து பிழைக்க வழி இல்லாம கும்பகோணம் வர்றாங்க. கும்பகோணம் வந்து அவங்க அண்ணன் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்கள வச்சு பிழைச்சிடலாம்னு இந்த அம்மா கூப்பிட்டு வராங்க. யாரு, புரட்சி தலைவருடைய அம்மா சத்தியபாமா. அந்த சத்தியத்தாய் கூட்டிட்டு வராங்க. யார, புரட்சி தலைவரையும் அவர் அன்னை சக்கரபாணியும் கூப்பிட்டு வராங்க. இந்த கும்பகோணத்துல தான் இருக்காங்க. இந்த கும்பகோணத்துல எம்ஜிஆர் படிச்ச பள்ளிக்கூடம் இருக்கு பாருங்க, அந்த பள்ளிக்கூடத்தை தான் போய் ராத்திரியில எம்ஜிஆர் வந்து டார்ச் அடிச்சு பாக்குறாரு. 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. டார்ச் அடிச்சு பாக்குறாரு. பார்த்தா பள்ளிக்கூடமே அலங்கோலமா இருக்கு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில வந்து ஆர்டர் போடுறாரு, பள்ளிக்கூடத்தை சூப்பரா ஏத்தி கட்டணும் அப்படின்னு. அவர் படிச்ச பள்ளிக்கூடம்
அப்படி இருக்கு. அப்புறமேட்டு அந்த பணக்கார வீட்டில் ஏன் தங்குனேன்னு சொல்றாரு. இந்த பணக்கார வீட்டில் தான் எங்க அம்மா வேலை பார்த்தாங்க. உங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஹவுஸ் மெய்டு, சர்வெண்ட்டுன்றாங்கல்ல, வீட்டு வேலைக்காரின்றாங்கல்ல, இந்த வீட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. இந்த வீட்டில் தான் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க கொடுக்குற சாப்பாடு துணிமணிகளை தான் உடுத்துவாங்களாம். புரட்சி தலைவர் சின்ன பையனா இருக்கும்போது அந்த வீட்டில் போய் ஓடி ஆடி விளையாடுவாரான். பொம்மைகளா இருக்குமா, போய் பொம்மைகளையா எடுத்து விளையாட போவாரான். அவங்க அம்மா, புரட்சி தலைவருடைய அம்மா சத்யதாய் சொல்லுவாங்களாம், தொற்றாத, எதையும் தொற்றாத, எல்லாம் அவங்களுடையது, எல்லாம் பணக்காரங்கிறது, வேல்யூவானது, ஒன்றை உடச்சிட்டேனாலும் நம்ம திரும்ப சரி பண்ண முடியாது. சோபாவில் போய் ஏறி உட்காருவானா, சோபாவில் உட்காரக்கூடாது அப்படின்பாங்க. எங்க போய் எதை தொட்டாலும் அதை தொட்டுறாத, இதை தொட்டுறாத, உடஞ்சு போயிடும், ரிப்பேர் ஆயிரும். அப்புறமேட்டு என்னம்மா எதையுமே தொட விட மாட்டேன்றீங்களேம்மா, எதுலையுமே உட்கார விட மாட்டேன்றீங்களேம்மா, ஒரு பொம்மையை கூட விளையாட விட மாட்டேன்றீங்களாம்மா, என்னம்மா அப்படி செய்றீங்க நீங்க அப்படின்னு அவங்க அம்மா எம்ஜிஆர் கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, டே நம்மளே பிழைக்கிறதுக்காக வந்திருக்கோம்டா அந்த ஊருக்கு, நம்மளுக்கு இந்த வீட்டில் ஒரு ஆள் வந்து ஒரு வேலை நம்மளுக்கு சம்பளம் கொடுத்து சாப்பாடு போடுறாரு, அந்த அந்த வேலையும் இல்லாமல் நம்மளை பற்றி விட்டுருவாங்கப்பா, நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு. அதனால புரட்சி தலைவர் வந்து அடுத்த தடவை வரும்போது அந்த அடக்கம் ஒடுக்கமா இருப்பான், அமைதியா இருப்பான், எதுவும் செஞ்சிடக்கூடாது, செஞ்சா நம்ம அம்மா வேலையை விட்டு நீக்கிடுவாங்க, நம்ம அம்மா வேலையை விட்டு நீக்கினா நம்மளுக்கு சோறு கிடைக்காது, பள்ளியிடத்து போக முடியாது. எப்படி பாருங்க, அது இந்த இந்த பஸ் கம்பெனி ஓனர் தான் அன்னைக்கு வந்து எங்களை வந்து ஆக்குனது, எங்களுக்கு வந்து சோறு போட்டு எங்களை அன்னைக்கு அந்த சின்ன வயசுல எங்களை காப்பாற்றினது இவர் தான், அதனால இவர் வீட்டில் தான் நான் வந்து தங்குறேன் அப்படின்றாரு. எப்படி பாருங்க, மனசை பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து முன்னேறி அதே வீட்டில் இன்னைக்கு வந்து புரட்சி அந்த வீட்டுக்காரே நினச்சிருக்க மாட்டாரு, இந்த பஸ் கம்பெனி ஓனரே நினச்சிருக்க மாட்டார். நம்ம வீட்டில் வந்து நேற்று ஓடி ஆடி விளையாண்ட பையன், சின்ன பையன், உங்கள் அம்மா வந்து வீட்டு வேலை பார்த்த பொம்பளை, இன்னைக்கு அவர் மையம் வந்து தமிழ்நாட்டோட சிஎம், உலக அளவில் பாப்புலர் ஒரு ஆக்டரு. எங்கேயாவது நடக்குமா? நடந்துச்சு, தலைவர் வாழ்க்கையில் நடந்துச்சு. ரைட்டு. இப்போ அடுத்து 1900 அதாவது 10/10/1972, 10/10/1972 எம்ஜிஆரை வந்து திமுக வந்து வெளியேற்றிட்டாங்க. எம்ஜிஆர் வந்து கணக்கு கேட்குறாரு, என்னையா கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தோம், அந்த கட்சியில் வந்து நேற்று சேர்ந்த வட்ட செயலாளர், சாதாரண ஆள், எல்லாமே பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டா, 4 அடுக்கு மாடி கட்டியிருக்கேன், அவன் வந்து மாடி மேலே மாடி, கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறான், பாட்டுக்கடை பெரிய பெரிய காருகளை வச்சுருக்கான் அப்படின்னு கணக்கு ஒரு வரமுறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு கேட்குறாரு. அப்போ கணக்கு கேட்கும்போது எம்ஜிஆர் வந்து திமுக விட்டு விலகிட்டாங்கல்ல, விலக்கின உடனே விருத்தாச்சலம் உங்களுக்கு தெரியும், கடலூர் பக்கத்தில் விருத்தாச்சலம். இந்த விருத்தாச்சலத்தில் வந்து பயங்கரமான போராட்டம், மாணவர்கள் போராடுறாங்க. மாணவர்கள் போராட்டம், போலீஸ் ஆஃபீஸரை வச்சு மாணவர்கள் அப்புறம் லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க, பூராத்தையும் அடின்னு அடிக்கிறாங்க. இப்படி அடித்தப்ப கௌரி மனோகரன் ஒருத்தன் தேனியில் வந்து போடி நாயக்கனூரில் வந்து இசட்கேஎம்ன்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த பையன் வந்து ஸ்கூல் லீடர், ஸ்கூல் மாணவர் தலைவர், கௌரி மனோகரன். இப்போ என்ன பண்ணுறான் அந்த பையன், அந்த தேனி, கம்பம், போடி நாயக்கனூர், இந்த ஊர்களை பூரா திரட்டி, அந்த ஏரியா பூரா, அந்த ஜூரிஸ்டிக்ஷனை பூரா திரட்டிட்டான். ஒரு 5000 மாணவர்களை திரட்டி பயங்கர போராட்டம் பண்ணுறான். யாரை? புரட்சி தலைவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க ஒன்று, அதை எதிர்த்து கண்டனம் தெரிவித்து போராட்டம் பண்ண இளைஞர்களை அடித்து நொறுக்குறீங்க, அதுக்கு 2ன்னு சொல்லி பயங்கரமாக போராட்டம் பண்ணுறான். இந்த கௌரி மனோகரன் வந்து ரொம்ப, இந்த கௌரி மனோகரனுடைய மேட்ரு வந்து புரட்சி தலைவருக்கு தெரிஞ்சிருச்சு. யாரா ஒருத்தன் பாரா, நம்மளுக்காக ஒரு சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், இப்படி வந்து ஒரு தேனி மாவட்டமே அலப்பறம் பண்ணுறானே அப்படின்ட்டு புரட்சி தலைவருக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டு, கௌரி உடனே தான் தலைவர் கையை அசைச்சிருவாரு, கௌரி மனோகரன் வாங்க அப்படின்ட்டாரு. அவன் கௌரி மனோகரன் அவர் நம்பர் சென்றுட்டுவேன் ஆரம்பம் நண்பர்களோட போகிறாரு. சென்னைக்கு போனான்னா, நீங்கள் தானே? நாங்கள் தான் அப்படின்னதும் புரட்சி தலைவர், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்காக போராடினீங்க, ரொம்ப நன்றி, நீங்கள் அரசியலில் ஈடுபட்டாலும் நல்லா படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரூபா கையில் கொடுக்குறாரு இவங்களுக்கு. இந்த பையன் 10 ரூபாயை கூட அன்றைக்கி பார்த்துருக்க மாட்டாங்க. யோசித்து பாருங்க, 1973
5 ரூபா 10 ரூபா கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸ்கூல் பையங்களுக்கு என்னங்க 5 காசு 10 காசு தானே கொடுப்பாங்க. அந்த டைம்லாம் 5 காசு 10 காசு தான் கொடுப்பாங்க. அப்புறமேட்டு இந்த பையன் இந்த கௌரி மனோகரன் பாருங்க, விளையும் பயிர் முளை விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். அதான் எம்ஜிஆர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் 3000 ரூபாயை கொண்டு போயிட்டு அந்த ஊர்ல என்ன பண்ணிருக்கான், 3000 ரூபாயில 30 வீட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு 100 ரூபா கட்டினா கரண்ட் வந்துடும். 30 வீட்டுக்கு எம்ஜிஆர் பேரை சொல்லி கரண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த பையன். 30 வீட்டுக்காரங்களுக்கும் கரண்ட் வாங்கி கொடுத்ததும் எம்ஜிஆருக்கு இது ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆன உடனே அடுத்து போய் எம்ஜிஆரை போய் பார்க்குறேன் அந்த பையன். பார்த்தா எம்ஜிஆர் சார், நான் ஒரு வழியில போய் ஒரு வள்ளல்னா நீ என்னை விட வள்ளலா இருப்பிய போலயே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு பாராட்டுறாரு. இப்படி ஏகப்பட்ட உதவிகளை செஞ்ச புரட்சி தலைவரை பத்தி கேட்க கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்னைக்கு இது போதும், நாளைக்கு மிச்ச கதையை வச்சுக்கிடுவோம். நன்றி. எனக்கு இந்த யூடியூப்ல தயவு செய்து மானிட்டைஸ் ஆகிறதுக்கு வழி பண்ணுங்க, அட்வர்டைஸ் பண்ண பாருங்க. எனக்கு இந்த வெரிஃபிகேஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் யூடியூப் நிர்வாகிகள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றியுடன் இருப்பேன். 2வது எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, வாட்சிங் அவர்ஸை கூட்டுங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.